இந்த வீடியோவில் எஜுகேஷனல் டீச்சிங் வீடியோக்கு மொபைலில் எப்படி பிடிஎஃப் அண்டர்லைன் மார்க் செஞ்சு கிளாஸ் எடுப்பது பெஸ்ட் ஆப் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பிளே ஸ்டோரில் பிடிஎஃப் ரீடர் அட் எடிட் கன்வெர்ட் பிடிஎஃப் இருக்கும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் தரேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். செட்டிங் வந்து கிளிக் பண்ணி பர்மிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ ஆப் பர்மிஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபைல்ஸ் அண்ட் மீடியான்னு இருக்கும். ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அது கொடுத்துட்டு ஸோ அந்த மேலே இருக்கிறத படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அலோன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ ரைட் சைடு அப்படியே இழுத்து விட்டு வந்துருங்க. லாஸ்ட்டாக மேலே வந்து ஸ்கிப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இதே போல் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி தான் இருக்கும். இல்லை ரைட் சைடு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைல் மேனேஜர், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிடிஎஃப் வச்சிருக்கோமோ அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடி ஆகும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம வச்சிருக்க பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்க போறேன். செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவங்க என்ன மெயினாக கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அண்டர்லைன் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுமா. ஸோ இதை எப்படி, அதாவது ஒரு டீச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஸோ அண்டர்லைன் பண்றது தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும்போது ரொம்பவே முக்கியம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் அட்ஜஸ்ட் பண்றேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்க வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த கண்டென்ட்லாம் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இது எல்லோ கலர்ல அண்டர்லைன் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஆன் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே பிரிச்சு இழுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா போதும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அண்டர்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். ஜஸ்ட் வெளியே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, அது போயிடும். ஸோ இப்போ எனக்கு அடுத்து கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் எனக்கு வேணும். ஸோ நான் அதையும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இது எனக்கு தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ டெலிட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். ஜஸ்ட் பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்க. உங்களுக்கு அதாச்சும் இப்போ ஏதாச்சும் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ கீவேர்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பொறுமையா தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படியே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக தான் பண்ணணும். ஏதாச்சும் இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணால் போதும், டெலிட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஜூம் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்லைன் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் அந்த பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் கண்டக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ், அதாவது நீங்கள் பிடிஎஃப் வந்து ஆன்லைன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து மேலே இருந்து எடுத்துகிட்டே வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கீவேர்டு. ஸோ இது அண்டர்லைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.